உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். 40 வருட நண்பர்கள், 40 வருட நட்பு தமிழ் சினிமாவில் பிரிக்க முடியாத ஒரு நட்பு அப்படின்னா அது ரஜினி கமல் தான். தொழிலில் போட்டியிருக்கலாம், நாங்கள் நிஜத்தில் நண்பர்கள் தாங்க. 70 வயசுக்கு மேலே கடந்தாச்சு ரெண்டு பேரும். இன்றைக்கும் ஒரு மாஸ் ஹீரோக்களாக ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்கள ரிட்டைர்மெண்ட்டே ஆகாதப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதில் தான் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிறதா இருந்தது ஒரு படம். நட்புக்காக ஒரு படத்தை சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அறிவித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஸ்டில்லாம் கொடுத்தாங்க, போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. திடீர்னு சுந்தர்சி ஒரு லெட்டரை எழுதிட்டு இந்த ப்ராஜெக்டு ரெடி ஆகாது, இதுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை, இதில் பல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வெளியே போயிட்டார். 1008 பிரச்சனைகள்லாம் வந்தது. கதை சரியில்லைன்ட்டாங்க. அப்புறம் ரஜினிக்கு கதை பிடிக்கலன்ட்டாங்க. கமல் சுந்தர்சி வேணான்ட்டார். அப்புறம் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணித்தரேன் நான் அப்படின்னு சுந்தர்சி கேட்டதாவோ, இல்லது ராஜ்கமல் தயாரிக்கிற அந்த படத்தில் என்னையும் ஒன் ஆஃப் த பார்ட்னராக சேர்த்துங்க அப்படின்னு சொன்னதாகவோ, அதுக்கப்புறம் குஷ்பு போட்டு ஒரு ட்வீட் பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு வழியாக இல்லை விடுங்க, அது கதை ஒன்றும் ரெடி ஆகலைங்க, அதனால் சுந்தர்சி அவர் போய் பண்ணட்டும், அரண்மனை 4, 5, 6 ஏதாவது பண்ணி மாட்டோம் அவர் ஒரு பக்கம், ரஜினிக்கு தான் கதை கிடைக்காதா அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எப்போ இங்கே கதையாசிரியர்னு ஒரு கும்பல் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது, உதவி இயக்குனர், இணை இயக்குனர்னு இருக்காங்க, அவங்ககிட்டையும் நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை கதையை கேளுங்கப்பா, நீங்கள் படம் பண்ணுங்கள், அதுவும் ரஜினிக்கு கதை சொல்கிறதுக்கு யாருக்கு கசக்கும், இப்படியா ஒரு பக்கம் இருக்கும்போது, ஓகே ரஜினிக்கான டைரக்டர் யார் அப்படின்போது பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணினா அஃபிஷியலாக கிடையாது, அன்அஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருந்தது மீடியாவில். அது திடீர்னு என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போது ட்ராகன் பட டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஏறக்குறைய ரெடி ஆகிடுச்சு அதுதாங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது கமல் நடிப்பாரா நடிக்க மாட்டாரப்பா அப்படின்னு ஏன் அதை கேட்குறது தப்பாக சொல்லிங்க. இந்த தக் லைஃப்னு ஒரு படம் இல்லைங்களா, அந்த படத்துக்கு பிறகு கமலுடைய மார்க்கெட் அப்படியே தரன்னு கீழே இறங்கி போச்சு. இந்தியன் 2 சொல்லவே தேவையில்ல, இந்தியன் 3 இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதை வச்சு. அதனால் அவர் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இறங்கிடுவார். அவர் வேறு எம்பி ஆகிட்டார், அவர் அரசியல் களத்துக்குள்ளே போயிட்டார். 2026 அரசியலுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பணும், அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அவர் மக்கள் நீதி மையத்தினுடைய இன்னொரு பகுதியாக அவர் மாறிட்டார். அதனால் அவர் சினிமா கிடையாது, ப்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம், ரைட்டு, அமரன் நல்ல லாபம் கொடுத்தது, அது மாதிரி ஏதாவது படத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பக்கம் அவர் இருக்கும்பொழுது, இல்லைங்க கமலஹாசனை வைத்து வெற்றிமாறன் படம் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு. அவர் தாங்க சிம்பு வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கார். அரசன் ஒரு படம், அதனுடைய முதல் ஷெட்யூல் கூட கோயில்பட்டில் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டாங்க. விறுவிறுன்னு முடித்த படமாக இருக்குது. ஏறக்குறைய வெற்றிமாறனுடைய படங்கள் அப்படின்னாலே அது பான்னு இழுத்தும் போகும்பா, அது அவர் நினச்சது தான் எடுப்பார், அவர் வைக்கிறது தான் ஷார்ட்டு. ஏன்னா வெற்றிமாறனும் விஜயும் இணைவதாக இருந்தது ஒரு படம், ரெண்டு பேரும் இணைவதாக இருந்தது. அந்த படம் அப்படியே தள்ளி 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 போயிடுச்சு. அது காரணம் என்னென்னா, டக்குன்னு அந்த படத்தை முடிக்க முடியாது, முடிக்கிறதுக்கான கால அவகாசம் அவர் எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதுனால அது டிலே ஆச்சு. இப்போ கூட நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா, அது H. வினோத் நல்லா தான் பண்ணியிருப்பார், அவர் கூட கான்ஃபிடெண்ட்டாக பேசினார். ஆனால் அதே விஜய் வெற்றிமாறன் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருந்தார், கடைசி படமாக. அது எவ்வளோ அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குன்னு அதுக்கு பல சினிமா ஆட்கள் சொன்னது என்னென்னா, இப்போ அவர் ரொம்ப கால நேரம் எடுத்து பார்ப்பா வெற்றிமாறன், அவர் பார்த்து படம் பண்ணுறவர், செதுக்கி பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் அது. சரி, இப்போ கமல் கூட சேர்றாரு அப்படின்போது கமலுக்கு இவருக்கு ஒத்து போயிடுமா அப்படின்னா ஓகே, 2 சீனிஸ் ஒரே இடத்துல இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2021 கமலை வெற்றிமாறன் மீட் பண்ணி அப்போ பெரிய பரபரப்பாலாம் பேசப்பட்டது. கமலை வச்சு வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண போகிறார். உடனே கமல் என்ன பண்ணார், ஃபைனான்சியர் அன்பு செடின்னு போய் மீட் பண்ணார். வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண கமல் நடிக்க அன்பு செடியின் இந்த படத்தை தயாரிக்க போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய செய்தியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் வச்சு பேசினாங்க, வெற்றிமாறனும் கமலஹாசன் பேசுனாங்க. அதுக்கான டேட்ஸ் சரியாக வரல. ஏன்னா வெற்றிமாறன் விடுதலை படத்தை ஒரு பாதி படம் முடிச்சிட்டார் அந்த நேரத்தில். விடுதலை இன்னொரு பக்கம் வாடிவாசல் அது டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா, அதனுடைய டெஸ்ட் ஷூட்லாம் ஈசிஆரில் செட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. கமலகம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மேலே அதுக்கான ஷூட்டிங்கில் ரெடியாகி அவர் இருந்தார். அப்புறம் ப்ரொடக்ஷனில் ஒரு பக்கம் அமரனுக்கான டிசைன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்பொழுது ரொம்ப குறுகிய காலத்தில் இதை எடுக்க முடியாது சார், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. ஓகே, உங்கள் வேலையை பார்த்தும்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தை அன்பு செழியன் தயாரிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஏன்னா அவர் ஏதோ ஃபைனான்ஸ் கேட்க கமல் போயிருந்தார் அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கு, ராஜ்கமலுக்கு, அதனால் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது கிடையாது அப்படின்னு. ஒருவேளை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வெற்றிமாறன் டைரக்ஷனில் கமல் நடித்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்குமேன்னு.
இந்த தக் லைஃபே ஒரு நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஏங்க மணிரத்னம் கூட போய் பண்ணீங்க நீங்கள், வெற்றிமாறன் கதையை ஓகே பண்ணி அந்த இதில் நடிச்சிருக்கலாமே நீங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு அதனுடைய ஆசையும் இருக்குது வந்து. அதே வேளையில் 2022 ஒரு பேட்டி ஒன்று வெற்றிமாறன் கொடுத்துருப்பார் வந்து, ஏதோ ஒரு ஊடகத்துக்கு தான் கொடுத்துருப்பாரு. அதாவது வந்து வலதுசாரி இடதுசாரின்னு தான் இருக்குது, ஒன்று வலதுசாரியாக இருக்கணும் இல்லைன்னா இடதுசாரியாக இருக்கணும், மையம்னு ஒன்று இல்லவே இல்லை, மையம்து கிடையாது, நீங்கள் மையம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வலதுசாரி அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்த உடனே கமல் ரசிகர்கள் அப்புறமா மையத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்து ட்விட்டர்லேயும் சமூக வலைதளத்துலேயும் வீடியோக்கள்லேயும் பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க வந்து. அது எப்படி நீங்கள் மையம்னு ஒன்று இல்லாமல் இருக்கும் வந்து? ஏங்க ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பக்க கூண்டில் ஒரு குற்றவாளி, இன்னொரு பக்க கூண்டில் இன்னொரு குற்றவாளி நிற்கும்போது மையமாக நீதிபதி இருக்காரு, இப்போ அவர் தானே மையம் வந்து, நீங்கள் எப்படி மையம் இல்லைன்னு சொல்லலாம்? குறிப்பாக திருக்குறளில் திருவள்ளுவரே மையத்தை பற்றி எழுதியிருக்காரு. இப்படி வெற்றிமாறன் வந்து இப்படி எதுவுமே தெரியாமல் எங்களை வந்து வலதுசாரின்னு வந்து விமர்சிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னும் போது அப்பயே வந்து நிறைய பேர்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ரைட்டு, ஓகே, வெற்றிமாறனுக்கும் கமலஹாசனுக்கும் பிரச்சனை, இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற மாதிரி இவர் மையத்தை பற்றி பேசிட்டாரு, ரைட், இவங்க இதோட இணையவே மாட்டாங்க அப்படின்னு மிஸ்கின் டைரக்ஷனில் கமல் நடிக்க போகிறாருன்னு சொல்லி இந்த புத்தருடைய பல்லு அப்படின்னு ஒரு கதைலாம் கூட அவரை கூட பேட்டி கொடுத்துருப்பாரு. இந்த புத்தருடைய பல்லு இலங்கைக்கு போயிடுச்சு இல்லைங்களா, அந்த இலங்கைக்கு போன அந்த புத்தருடைய பல்லை வந்து கமலஹாசன் போய் மீட்டுக்கிட்டு வரா மாதிரியான ஒரு கதை அப்படின்னு அது ஏதோ ஒரு படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு கமல் சொன்னவுடனே இவர் கொஞ்சம் முகம்லாம் மாறிடுச்சு அப்படின்னு மாதிரி டாக்காக இருந்தால், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்ல இது நான் ஸ்பெயினிஷில் கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து பல்கேரியாவில் வந்திருக்குது, இது வந்து இத்தாலியில் வந்திருக்குதுன்னு அவர் சொல்ல அந்த இது அப்படியே முடிஞ்சு போச்சு, அந்த கான்வர்சேஷன் அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தகவல் இருந்தது. வெற்றிமாறன் சமுதாய கண்ணோட்டத்தில் சமகால அரசியலை படமாக கதையாக வைத்து எடுக்கக்கூடியவர். ஒருவேளை கமலஹாசன் கூட சேர்றார் அப்படின் பொழுது அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தையும் இவர் தான் ஃபைனான்சியர் அன்புச்செழியன் தான் தயாரிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு கிடையாதுங்க. ஏன்னா தனுஷை வச்சு அன்புச்செழியன் தயாரிக்கிறதா இருந்த படம் கைவிடப்பட்டது. அதாவது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படம் டைரக்டரில் அவருடைய இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறதா அந்த படத்தை அன்புச்செழியன் தயாரிக்கிறதா இருந்தது. பட்ஜெட் ஓவராக இருந்தது. ஹீரோவுடைய சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமான்னு கேட்டதாக ஒரு தகவல். இப்போ திருப்பூர் சம்பளம் சொல்லிகிட்டு இருக்காருங்களே, சம்பளம் ஏறி போச்சு, சம்பளம் அது மாதிரி கேட்டப்போ இல்லை சரிப்பட்டு வராதுங்க, நமக்கு தாங்காது அப்படின்னு சொல்லி தனுஷ் அந்த படத்தை தயாரிக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது, இன்னும் உறுதியாகலை. அப்போ இந்த படம் கமலஹாசன் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கிற படத்தை அவர் தான் தயாரிக்க போகிறான்ற மாதிரி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க, ரஜினிகாந்த் நடிக்க கமலஹாசன் தயாரிக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் தானே இயக்கிறதா இருந்தது. அதுதானே ஓகே, டோக்கன் போட்டு வச்சுருந்தாங்க, கதையெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் என்ன பிரச்சனை நடந்தது இல்லை. இதுக்கு இடையில் அஸ்வந்த் மாரிமுத்தும் ரஜினிகாந்தும் ஒரு 6 முறை மீட் பண்ணிட்டாங்க. 6 முறை மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லி ஓகே அடிச்சு ஃபைனல் வந்து அதை வந்து ஓகே பண்ணிட்டாரு, லாக் பண்ணிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரஜினியோட கால் ஷீட்டை எனக்கு தெரிஞ்சு கமல் படத்துக்கு அப்புறம் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. ஒருவேளை ராம்குமார் படத்தை பார்க்கிங் படத்தை அவங்க தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வந்து. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 2026 ரஜினி படமும் கமல் படமும் வந்ததுன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும். அதுவும் யாருன்னா 2 டைரக்டர், முக்கியமான டைரக்டர். ஒரு ட்ராகன் ஒரு படத்தை எடுத்து அத்தனை பேரை அசத்தின ஒரு டைரக்டர் வந்து அஸ்வந்த் மாரிமுத்து. அப்போ சிம்பு படம் என்ன ஆச்சுன்னு தெரியல வந்து. இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் படத்தில் நடிப்பதற்காக வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் ஒரு சீனாவது வரதுக்காக அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து. இங்கே நார்த்துலேருந்து வர நடிகர்லாம் கூட சொல்கிறாங்க வெற்றிமாறன் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அந்த காம்பினேஷன் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்கும். 2026 நடக்கும்னு எதிர்பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.